Hi friends, welcome to Nisha's Food Hut Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு நம்ம வீட்டுக்கான க்ளீனிங் ஒர்க் எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம செய்யலாங்கிறது தான். அதை மேற்கொண்டு குட்டி குட்டி டிப்ஸை தரேன், அதையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ் மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் சூடுக்கு. இதில் பாருங்கள், ஒரு 4 ஷீட்டு 4லிருந்து 5 ஷீட் இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போடுறேங்க. இது வெளியில் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் வச்சு விற்கிற ஸ்டோர்ஸ்லேயே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா, நம்ம வீட்டில் பூஜை சாமான்கள், முக்கியமாக வெள்ளி பூஜை சாமானை க்ளீன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை, நிறையா கரை படிஞ்சிருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த பேப்பரை நான் நல்லா இந்த மாதிரி உள்ளே நல்லா முக்கி விட்டுடுறேன். இதோடு பார்த்திங்கன்னா நம்மளோட க்ளீனிங் ஏஜெண்ட்டாக இருக்க போகிறது 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ தண்ணியும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதி வந்த உடனேவே சிம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க க்ளீன் பண்ண நினைக்கிற வெள்ளி சாமான் எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டுக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா தண்ணியில் நல்லா கரையட்டும். இந்த பேக்கிங் சோடாவும் இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டும் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்க ஆரம்பிக்கலாங்க. இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் இந்த வெள்ளி குங்குமச்சிமிழ் ரொம்ப வருஷமாக இந்த க்ளீன் பண்ணாமல் ஸ்டோர் ரூம்லேயே இருந்தது. அதை நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு எவர் சில்வர் இந்த மாதிரி சந்தன கிண்ணம், வெள்ளி சாமான் மட்டும் இல்லாமல் எவர் சில்வர் கிண்ணம், அந்த சின்ன கிண்ணமாக இருக்கட்டும், ஸ்பூன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே அது க்ளீன் பண்ணி கொடுக்கும். இந்த பூஜைக்கு யூஸ் பண்ணுற இந்த வெள்ளி மணி, இதுவும் நாங்கள் தினத்துக்கும் யூஸ் பண்ணுறதுனால அழுக்கு ஏறி அதையும் நம்ம இப்போ க்ளீன் பண்ணுறதுக்காக போட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் காமிச்ச அத்தனை வெள்ளி சாமானியும் எவர் சில்வர் சாமானியும் நான் இப்போ இதிலே போட்டுட போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொதி வந்துட்டக்கப்புறமே சிம்மில் வச்சு நல்லா ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாங்க. அப்போ தான் உள்ள இடுக்கு சைடில் எல்லாம் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் ஆகும் நல்லா. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, 1 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். 1 நிமிஷம் கடந்தக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க விட போகிறோங்க. இப்போ பாருங்கள், இன்னொரு வெள்ளித்தட்டு கூட இருந்தது. நான் இந்த கொதித்த தண்ணியவே வச்சு இதுலேயும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு சரியாக 5 நிமிஷம் பக்கம் நம்ம இதை கொதிக்கி விட போகிறோம். ஒருவேளை பாத்திரத்தில் அழுக்கு ஏறிறது நிறையா இருக்குது அப்படின்னா ஒரு 5லிருந்து 7-8 நிமிஷம் வரைக்கும் கூட இந்த மாதிரி கொதிக்க விடலாங்க. இப்போ பாருங்கள், நான் வச்ச தண்ணி பாதிக்குமே கம்மியாயிடுச்சு. பாருங்கள், நம்மளோட வெள்ளி குங்குமச்சிமிழ் எவ்வளோ க்ளீன் ஆகிருக்குன்னு. இதை இப்போ நான் தொடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எவர் சில்வர் சந்தனக்கின்னும் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிருக்கு, புதுசாக வாங்கின மாதிரி. அதே போல் நம்மளோட குங்குமச்சிமிழும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த சில்வர் முலாம் பூசின மாதிரி நல்லா க்ளீனாக இருக்குது. அதே போல் தாங்க இந்த மணியும் இப்போ க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த க்ளீனிங் மெத்தடை கண்டினியூஸாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது இதே மாதிரி க்ளீனாக கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம கிச்சன் ரூமில் நம்ம நிறையா விஷயங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்போம், முக்கியமாக மல்லிகை சாமான். அதில் பாருங்கள், நான் இந்த மிளகா தாளிக்கிறதுக்காக ஒரு பவுலில் போட்டு வச்சுருப்பேன். அது நம்ம அங்கே இங்கேன்னு யூஸ் பண்ணும்போது கொட்டும். அதே போல் தான் மிச்சமாக எடுத்து வச்சுருக்க அரிசியும் நான் எடுத்து வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கொட்டும். அதை அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு நான் ரேப் பண்ணிக்க போகிறேன். நம்ம ரேப் பண்ண அதே அலுமினியம் ஃபாயில் பேப்பரை திருப்பியும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம மூடி வைக்கலாம். இதை நீட்டாக வச்சுக்கும் நம்மளோட கிச்சனை.
அதே மாதிரி நம்மளோட டாய்லெட்டோட ஃப்ளஷ் டேங்க் இருக்குது இல்லைங்களா, எங்களோடது வந்து சால்ட் வாட்டர் அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து நல்லா கருப்படிச்சு கிடக்கு உள்ள. இந்த விஷயத்துக்குமே வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை பந்தா உருட்டி போட்டிருக்கேன். நம்ம இதை வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஃப்ளஷ் டேங்க் க்ளீன் ஆகிடும். அடுத்து ஒரு முக்கியமான டிப்பு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கவங்களுக்கு ரொம்ப இந்த டிப்பு வந்து உபயோகமாக இருக்கும். முக்கியமாக பாருங்கள், நம்ம பசங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வேர், இந்த எத்தனிக் வேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேஸ் வச்சு தைக்கிறது, டெக்கரேட்டிவாக தைக்கிறது, அதே மாதிரி நம்மளோட ப்ளவுஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ப்ளவுஸ் ஒர்க் வந்து பண்ணியிருப்போம். ஸ்டோன்ஸு, லேஸு எக்கச்சக்கமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதோட பளபளப்பு தன்மையை வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து ரீட்டைன் பண்ணி கொடுக்குங்க. இது வந்து என் பொண்ணோட வந்து பட்டுப்பாவாடை, அதோட நெக்ஸ்ட் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் ஷீட் வச்சு நான் ரீட்டைன் பண்ணியிருக்கேன். அதே போல் நம்ம கதவில் வந்து கை வச்சு ஓப்பன் பண்ணும்போது அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால ஏற்படுற அந்த பளபளப்பு இல்லாமல் இருக்கிறது வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது அந்த கதவு இருக்க ஹேண்டில் வந்து டோர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பளபளப்போட புதுசாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி டிப்ஸோட கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இது போல் வந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு 3 o'clock நான் வந்து மதியம் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அது வரைக்கும் ஸ்டே இன் டச், கீப் வாட்சிங். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி டிப்பிங்.